Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராயிருக்கிறார். 3 காரணத்தினாலே. ஒன்று, நம்மை சிருஷ்டித்தபடினாலே அவர் மெய்க்கிறார். ஆனால் வழி தப்பி போனோம், நம்மை தேடி வந்தார், நம்மை மீட்டெடுத்தார், தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி, நான் தான் உனக்கு மெய்ப்பனாய் இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பன் உனக்கு கிடைக்காது, நானே நல்ல மெய்ப்பன், யார் உனக்காக ஜீவனை கொடுப்பான் என்று அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆகையால் அவர் மெய்ப்பராய் இருக்க முடியும். 3ஆவதாக, நாம் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்தபடினால், அவரை நம்முடைய எஜமானாக ஏற்றுக்கொண்டபடியால் அவர் நமக்கு மெய்ப்பனாக இருக்க முடியும். நான் தாழ்ச்சி அடையேன் என்கிற வார்த்தையை கவனியுங்கள். நான் தாழ்ச்சி அடையேன். எல்லாரும் சொல்லுவோம், நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லும்போது வெறும் இந்த உலக பிரகாரமான தேவைகள் என்று மட்டுமல்ல, பொருளாதார தேவைகள் என்று மட்டுமல்ல. பொருளாதார தேவைகள் நிச்சயமாக கர்த்தர் சந்திக்கிறார். அவைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. பொருளாதார தேவைகள் உண்மையாகவே மனிதனுக்கு இருக்கிறது. அவைகளுக்காக கர்த்தரை விசுவாசிக்கலாம். கர்த்தர் அந்த தேவைகளை சந்திப்பார். வேதவசனம் திட்டவட்டமாக அதை போதிக்கிறது. ஆனால் இந்த வசனத்திலே நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னபோது வெறும் நம்முடைய பண தேவைகள், பொருளாதார தேவைகளை மட்டும் சந்திக்கிறதை குறித்து பேசவில்லை. நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறது எல்லா விதமான தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். நமக்கு ஒரு குறைவும் எந்த விதத்திலும் நமக்கு ஏற்படாது என்பதை குறித்து தான் சொல்லி இருக்கிறது. வெறும் பொருளாதாரத்தில் அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய மனதில் உள்ள தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய உணர்ச்சிகளிலே உள்ள தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்கள், சில நேரத்தில் நம்மை நாமே புரிந்து கொள்கிறதில்லை. நாம் வெறும் சரீரம் கிடையாது. நாம் அநேக நேரத்தில் வெறும் சரீரத்தை தான் பார்க்கிறோம். சரீரத்துக்கு உடை வேணும், சரீரத்துக்கு ஆகாரம் வேணும், சரீரத்துக்கு இது வேணும், சரீரத்துக்கு அது வேணும். நாம் என்ன நினைத்துக்கிறோம்? வெறும் சரீரம் என்று நினைத்துக் கொள்கிறோம். சரீர தேவைகள் இருந்தால் அதன் மூலமாக நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், நிம்மதி வரும் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் மனுஷன் வெறும் சரீரம் அல்ல. ஏனென்றால் சரீர தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்ட ஆட்களை பாருங்கள். சரீர தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்ட ஆட்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஒரு பெரிய பணக்கார ஒரு பெண் தற்கொலை பண்ணி கொண்டாராம். ஏன் என்று கேட்டால், இந்த கடை வீதிக்கு எத்தனை தடவை தான் போறது, அங்க போய் அங்க பார்க்க கண்ணில் பார்த்தது எல்லாம் வாங்கியாச்சு, அங்க கடையில பார்க்கறதெல்லாம் ருசி பார்த்தாச்சு, பார்க்கிற துணியெல்லாம் வாங்கி போட்டாச்சு, பார்க்கிற நகையெல்லாம் வாங்கியாச்சு, இருக்கிற அத்தனையும் அனுபவிச்சாச்சு, எனக்கு போர் அடிச்சு போச்சு, வாழ்க்கையில எனக்கு வாழ பிரியமில்லை, காசு ஏராளமா இருக்குது, சரீரத்துக்கு என்ன தேவையோ அத்தனையும் வாங்கி கொள்ள முடியும், அத்தனையும் அடைய முடியும். அப்படி இருந்தும் நான் பார்க்காத கடை வீதி இல்ல, எத்தனை நாளுக்கு திருப்பி திருப்பி இந்த கடை வீதிக்கே போய் கொண்டிருக்கிறது, எனக்கு போர் அடிக்குது. அதுவும் அமெரிக்கால கடை வீதினா ரொம்ப அழகா இருக்கும், அங்கேயே இருக்கலாம் நாள் பூரா. அந்த ஜன்னலை பார்த்து அப்படியே யாரும் வாயை பொழந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், ரொம்ப அழகழகான சாமான்லாம் இருக்கும். இந்த மக்கள் அதை பார்த்து போர் அடிச்சிருச்சான். அது பார்க்காத கடை இல்ல, வாங்காத பொருள் இல்ல, எல்லாத்தையும் வாங்கி போர் அடிச்சு போய் இனி எனக்கு வாழ விருப்பம் இல்லை என்று செத்து போகிறது. மனுஷன் பாருங்க, எல்லா சரீர தேவைகளையும் அவனுக்கு சந்தித்தாலும் கூட அவனுக்கு திருப்தி ஏற்படுகிறது இல்லை. ஏனென்றால் அவன் சரீரத்தை விட ஆழமான ஒருவன். சரீர தேவைகள் அவனுக்கு போதாது, அது ஒரு தேவைதான். சரீரம் ஒரு பகுதி தான். அந்த தேவைகள் முக்கியமானவை, அவைகள் சந்திக்கப்பட வேண்டும். திருப்தியிலே அது ஒரு பங்கு. சரீர பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்பட்டால் தான் திருப்தி முழுமையாக அடைய முடியும். ஆனால் வெறும் சரீர பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்பட்டால் திருப்தி அடைய முடியாது. சரீரத்தை விட ஆழமானவன் மனிதன். சரீரத்தை விட ஆழம் என்று சொன்னால் என்ன? மனது என்று அவனுக்கு ஒன்று இருக்கிறது, அவனுடைய சிந்தனைகள் இருக்கிறது. அவனுடைய சிந்தனையிலே அவனுக்கு நிம்மதி வேண்டும். அவன் தன்னை நேசிக்க வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும். அவன் இந்த சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் ஒரு உணர்வு அவனுக்கு இருக்க வேண்டும். அவனுக்கு மனதிலே ஒரு நிம்மதி வேண்டும், ஒரு சமாதானம் வேண்டும். இந்த மனதை நாம் சில நேரத்தில் புறக்கணிக்கிறோம், இதை பற்றி கவலைப்படுகிறது இல்லை, வெறும் சரீரத்தையே அள்ளி கொட்டுகிறோம். இந்த மனதை நாம் புறக்கணித்து விடுகிறோம். கடைசியில் என்ன ஆகிறது? மனதில் வர்ற பிரச்சனை எல்லாம் நம்ம போட்டு தாக்குது. மன பிரச்சனையினால நாம் அதிலே மூழ்கி போகிறோம். இதுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய மனதில் என்ன நடக்கிறது, நம்முடைய என்ன கவலைகள், என்ன பாரங்கள் நம்முடைய மனதை அழுத்தி கொண்டிருக்கிறது, நம்முடைய மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது, இவைகளை நாம் சீர் செய்ய வேண்டும். இந்த மனதை சீர் செய்து இதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். இந்த மனதுக்கும் ஒரு திருப்தி உண்டாக வேண்டும் இல்லைங்களா? இந்த மனதுக்கு
ஒரு பெரும் திருப்தி உண்டாக வேணும். இந்த மனதுக்குள்ளே உணர்ச்சிகள் இருக்கிறது. இந்த உணர்ச்சிகள்ல துக்கமா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும், அழுக முடியும், சிரிக்க முடியும். இப்படிப்பட்ட உணர்ச்சிகள் பல இருக்கிறது. இந்த உணர்ச்சியில இமோஷனல் சாட்டிஸ்பாக்சன், உணர்ச்சியிலையும் நமக்கு திருப்தி ஏற்பட வேண்டும். மனுஷன் சும்மா வெறும் சரீரம் கிடையாது. சரீரத்தை விட்டு ஆழமானவன். அவன் மனதிலே திருப்தி ஏற்பட வேண்டும், அவனுக்கு உணர்ச்சிகளிலே திருப்தி ஏற்பட வேண்டும், அவனுக்கு நல்ல உணர்வுகள் இருக்க வேண்டும். அந்த உணர்ச்சியில் அவனுக்கு விரக்தி ஏற்பட்டு விடக்கூடாது, சலிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது, அவனுக்கு உணர்ச்சியில வெறுப்பு ஏற்பட்டு விடக்கூடாது. அவன் அந்த உணர்ச்சியின் ரீதியிலே திருப்தி அடைந்தவனாய் இருக்க வேண்டும். அதை விட இன்னும் ஆழமானவன் மனிதன். அவன் ஆவிக்குரியவன், அவன் ஆவியாக இருக்கிறான், அவன் ஆவியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் உள்ள இருக்கிறான். இந்த சரீரம் இல்ல மனிதன். இந்த சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறான். இந்த 2 கண்கள் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறான். உள்ளே வாழ்கிறவன் தான் மனிதன். வெறும் சரீரத்துக்கு நல்ல சட்டையை போட்டு, வெறும் சரீரத்தை குளிப்பாட்டி, சரீரத்துக்கு எல்லாம் அணிவிச்சு, சரீரத்தை நல்லா பண்ணா வீட்டை நல்லா பெயிண்ட் பண்ணி வச்ச மாதிரிதான். வீட்டை அழகாக பெயிண்ட் பண்ணி பெரிய பங்களாவாக்கி, பெரிய பெரிய அழகழகான பொருட்களை வாங்கி, விலையேற பெற்ற பொருட்களை வாங்கி எல்லாத்தையும் மாட்டி வச்சுட்டு கடைசியில் உள்ள இருக்கிற ஆள் செத்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? உள்ள இருக்கிற ஆள் வீட்டை விட ரொம்ப முக்கியம். வீட்டை பெயிண்ட் அடிக்கணும் தான், வீட்டை சுத்தப்படுத்தணும் தான், வீட்டில் அழகான பொருட்கள் இருக்க வேண்டியதுதான். ஆனால் எல்லா பொருட்களை காட்டிலும், இந்த சுவர்களை காட்டிலும், இந்த பங்களாவை காட்டிலும் அதற்கு உள்ளே இருக்கிற மனிதன் முக்கியமானவன். நமக்கு உள்ளே இருக்கிற அந்த ஆவி மிக முக்கியமானது. இதை புறக்கணித்து விடுகிறோம். ஏனென்றால் அது இருக்குதுன்னே தெரியல நிறைய பேருக்கு. நாம தான் நினைச்சு கொண்டுக்கிறோம் நம்ம சரீரம் தானே. இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய மனது, அதை தான் நினைக்கிறோம். அதை விட ஆழமாக போகிறது கிடையாது. அதை விட ஆழமானவர்கள் நாம் ஆவியாக இருக்கிறோம், உள்ளாக நாம் வாசம் பண்ணுகிறோம். இந்த மெய்யான மனிதன் உள்ளே இருக்கிறான். வெளியில பார்க்கிறது வெறும் இந்த சரீரம் தான், இந்த கூடு தான், இந்த வீடு தான் வெளியே பார்க்கிறது. இந்த வீட்டுக்குள்ளாக தான் மனிதன் வசிக்கிறான். அந்த மனிதனுடைய நிலை என்ன? அவன் எப்படி இருக்கிறான்? அவன் சுகதேகியா இருக்கிறானா? அவன் ஆரோக்கியமா இருக்கிறானா? அந்த மனிதன் உள்ளே இருக்கிற மனிதன் எப்படி இருக்கிறான்? சற்று சிந்தித்து பாருங்கள். உள்ளே இருக்கிற அந்த உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறான்? அந்த தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அந்த உள்ளான மனிதன், ஆவியின் மனிதன் தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும். அது ஐக்கியப்படவில்லை என்றால் அவனுக்கு நிம்மதியே வராது. அங்கே ஒரு வெற்றிடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஒரு காலியான இடத்தை. அந்த இடத்தை எதாலும் நிரப்ப முடியாது. எத்தனை சட்டை வாங்கினாலும் அது நிரப்பாது, எவ்வளவு நகை வாங்கினாலும் நிரம்பாது, எவ்வளவு பணம் இருந்தாலும் நிரம்பாது, எவ்வளவு மன திருப்தி இருந்தாலும் நிரம்பாது, உணர்ச்சிகள் எவ்வளவு திருப்தி இருந்தாலும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. அந்த இடத்தை ஒரே ஒரு காரியம் தான் நிரப்ப முடியும், இயேசு மட்டும்தான் நிரப்ப முடியும். அது இல்லைன்னா அவனுக்கு ஆவிக்குள்ளாக திருப்தியே கிடையாது. ஆக நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரன் சொன்னபோது எல்லா ரீதியிலும், எல்லா விதத்திலும் அவர் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்கிறார். எந்த விதத்தில? சரீர பிரகாரமாகவும் சரி, உணர்ச்சியிலும் சரி பெரிய திருப்தி இருக்கும், மனதிலேயும் பெரிய திருப்தி, ஆத்ம திருப்தி, உள்ளத்திலே, இருதயத்திலே, ஆவியிலே, ஆவிக்குரிய மனிதனிலே ஒரு பெரிய திருப்தி. எல்லாவற்றையும், எல்லா திருப்தியும் நான் பெற்றிருப்பேன். எல்லாவற்றிலும் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். எல்லாவற்றிலும் நான் நிறைவு பெற்றவனாய் இருப்பேன் என்று தான் சொல்லுகிறார்.